அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க உள்ளது டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் தேர்விற்காக தமிழக அரசு சார்பாக நடத்தப்பட்ட இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2019 பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம். இது குரூப் 2 மெயின்ஸ் தேர்விற்காகவும் மேலும் இது 8 மார்க் கொஸ்டினில் கேட்டாலும் சரி, 15 மார்க் கொஸ்டினில் கேட்டாலும் சரி, 30 மார்க்கில் கொஸ்டின் கேட்டாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கான முழு நோட்ஸ் இதில் தரப்பட உள்ளது. இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2019 முன்னுரை. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. அதன்படி சென்னை நந்தம்பாக்கத்தில் இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 23, 24 தேதிகளில் நடந்தது. இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் ஜனவரி 23, 24 தேதிகளில் நடந்தது. இந்த மாநாட்டின் மூலம் 2 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டு இருந்தது தமிழக அரசு. இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 2 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டு இருந்தது தமிழக அரசு. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஏற்படுத்தி தருவதுடன் இம்மாநாட்டில் அதிக முதலீடுகளை ஈர்ப்பதே முக்கிய நோக்கமாகும். தொழில்துறையில் முன்னணி மாநிலம் என்ற நிலையை தமிழகம் தக்க வைத்து கொள்ளும். இதன் மூலம் கடந்த 2015 செப்டம்பரில் நடைபெற்ற முதலாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 2.42 லட்சம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்த்தது. கடந்த 2015 செப்டம்பரில் நடைபெற்ற முதலாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 2.42 லட்சம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்த்தது. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு 8.4% ஆகும். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு 8.4%. இது பிற மாநிலங்களை விட கடந்த 30 ஆண்டுகளில் வலுவான நீடித்த பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மிகைமின் உற்பத்தி. தொழில் ஆலைகளுக்கு அத்தியாவசிய தேவை மின்சாரமாகும். மின்சாரத்துறையில் தமிழகம் கடந்த 7 ஆண்டுகளில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின்சாரத்துறையில் தமிழகம் கடந்த 7 ஆண்டுகளில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாவது உலக பொருளாதார மாநாட்டின் மூலம் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் சிறப்பு அம்சங்கள். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 3,431 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 3,431 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. இது கடந்த 2015 ஆண்டு நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளை காட்டிலும் ரூபாய் 50,000 கோடிக்கும் கூடுதலாகும். இது கடந்த 2015 ஆண்டு நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளை காட்டிலும் ரூபாய் 50,000 கோடிக்கும் கூடுதலாகும். 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. இந்த மாநாட்டின் மூலம் இந்த முதலீடுகள் நடைமுறைக்கு வரும்போது 10,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த முதலீடுகள் நடைமுறைக்கு வரும்போது 10,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சூரிய மின்சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில், நெடுஞ்சாலை துறைகளில் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதலீடு செய்த துறைகளின் விவரம். தமிழகம் உற்பத்தி துறை மட்டுமின்றி தோல், தொழில், ஜவுளித்துறை, ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள் தவிர கனரக உற்பத்தி துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரத்துறைகள் தமிழகம் முதன்மை பெற்று வருகிறது. முதலீடு செய்த துறைகளின் விவரம். தமிழகம் உற்பத்தி துறை மட்டுமின்றி தோல், தொழில், ஜவுளித்துறை, ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள், கனரக உற்பத்தி துறை, மேலும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரத்துறையில் தமிழகம் முதன்மை பெற்று வருகிறது. புதிய முதலீட்டாளர்களுக்கு மட்டும் சிவப்பு கம்பளம் விரிக்கவில்லை. ஏற்கனவே உள்ள டிவிஎஸ், எம்ஆர்எஃப் நிறுவனங்கள்
கூடுதலாக முதலீடுகள் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளன. புதிய முதலீட்டாளர்களுக்கு மட்டும் சிவப்பு கம்பளம் விரிக்கவில்லை. ஏற்கனவே உள்ள டிவிஎஸ், எம்ஆர்எஃப் நிறுவனங்கள் கூடுதலாக முதலீடுகள் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ரூபாய் 32,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ரூபாய் 32,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. உணவு பதப்படுத்தும் துறையில் ரூபாய் 2,000 கோடிக்கு மிகப்பெரிய உணவு பூங்காவை அமைக்க ஜிஎஸ்சி அவிக்னா நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. உணவு பதப்படுத்தும் துறையில் ரூபாய் 2,000 கோடிக்கு மிகப்பெரிய உணவு பூங்காவை அமைக்க ஜிஎஸ்சி அவிக்னா நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. முதலீடு செய்த இந்திய மற்றும் வெளிநாடுகள். இம்மாநாடு மூலமாக ஜப்பான், கொரியா, தைவான், ஜெர்மனி, பிரான்ஸ், பின்லாந்து, அமெரிக்கா, சீனாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் ஆட்டோமொபைல் துறையில் தமிழகம் முன்னிலை பெற்று விளங்குகிறது. மின்சார கார்கள் உற்பத்தியை தொடங்குவதன் மூலம் அந்த துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழப்போகிறது. தமிழகம் ஆட்டோமொபைல் துறையில் முன்னிலை பெற்று விளங்குகிறது. மின்சார கார்கள் உற்பத்தியை தொடங்குவதன் மூலம் அந்த துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழப்போகிறது. அமெரிக்காவை டிபிஐ நிறுவனம் தமிழகத்தில் காற்றாலைக்கான விசிறிகளை தயாரித்துள்ளது. அமெரிக்காவான டிபிஐ நிறுவனம் தமிழகத்தில் காற்றாலைக்கான விசிறிகளை தயாரிக்க உள்ளது. பின்லாந்தைச் சேர்ந்த செல்காப் நிறுவனம் சீனாவின் லக்கில்ஷேர் ஆகிய மின்னணு வன்பொருள் உற்பத்தியில் முதலீடு செய்துள்ளன. பின்லாந்தைச் சேர்ந்த செல்காப் நிறுவனம் சீனாவின் லக்ஷேர் ஆகியன மின்னணு வன்பொருள் உற்பத்தியில் முதலீடு செய்துள்ளன. அனைத்து பகுதிகளிலும் சம வளர்ச்சி. மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் சம வளர்ச்சி பெறும் வகையில் 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் சம வளர்ச்சி பெறும் வகையில் 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டமான நாகை மாவட்டத்தில் சென்னை பெட்ரோலிய நிறுவனம் மூலமாக கூடுதல் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டமான நாகை மாவட்டத்தில் சென்னை பெட்ரோலியம் நிறுவனம் மூலமாக கூடுதல் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. ராம்கோ, பிரிட்டானியா போன்ற நிறுவனங்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் முதலீடு செய்ய உள்ளது. நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகின்றன. வானூர்தி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி. தமிழ்நாடு வணிக எளிமையாக்குதல் சட்டம் 2018 முறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வணிக எளிமையாக்குதல் சட்டம் 2018 முறைப்படுத்தப்பட்டுள்ளது. தொழில் தொடங்குவதன் அனுமதிகள் ஒற்றை சாளர முறையில் 30 நாட்களில் அளிக்கப்படுகின்றன. 35 நிறுவனங்கள் தங்கள் தொழில்நுட்ப திறன்களை இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் லட்சுமி மெஷின் ஒர்க்ஸ் நிறுவனம் வானூர்தி இராணுவ தளவாட உற்பத்தியாலை அமைத்து வருகிறது. 35 நிறுவனங்கள் தங்கள் தொழில்நுட்ப திறன்களை இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் லட்சுமி மெஷின் ஒர்க்ஸ் நிறுவனம் வானூர்தி இராணுவ தளவாட உற்பத்தி ஆலைகளை அமைத்து வருகிறது. இந்திய விமானப்படையில் சுகாய் விமானத்தின் டயர்களை உள்நாட்டில் தயாரிக்க எம்ஆர்எஃப் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்திய விமானப்படையில் சுகாய் விமானத்தின் டயர்களை உள்நாட்டில் தயாரிக்க எம்ஆர்எஃப் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. குறிப்பிடத்தக்க முதலீடுகள். நாகை மாவட்டத்தில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு மையத்தை அமைக்க சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் 27,400 கோடிக்கு முதலீடு செய்ய முன்வந்துள்ளது. நாகை மாவட்டத்தில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு மையத்தை அமைக்க சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் 27,400 கோடிக்கு முதலீடு செய்ய முன்வந்துள்ளது. எலக்ட்ரிக் கார்களை உற்பத்தி செய்ய ஹுண்டாய் நிறுவனம் 7,000 கோடியும், பெரம்பலூர், வேலூர் ஆலைகளை விரிவுபடுத்த எம்ஆர்எஃப் நிறுவனம் 3,100 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் கார்களை உற்பத்தி செய்ய ஹுண்டாய் நிறுவனம் 7,000 கோடியும், பெரம்பலூர், வேலூர் ஆலைகளை விரிவுபடுத்த எம்ஆர்எஃப் நிறுவனம் 3,100 கோடிகளை முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் போன் உற்பத்தி செய்ய பாகிஸ்தான் நிறுவனம்
பாக்ஸ்கான் நிறுவனம் ஸ்மார்ட் போன் உற்பத்தி செய்ய பாக்ஸ்கான் நிறுவனம் 2500 கோடியும் திருவள்ளூர் அருகே அமைத்துள்ள காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதானி குழுமம் 10,000 கோடி பியூட் கார்களை உற்பத்தி செய்ய திருவள்ளூரில் பிஎஸ்ஏ நிறுவனம் பிரான்ஸ் ரூபாய் 1,250 கோடியும் முதலீடு செய்துள்ளது. எய்சர் நிறுவனம் ரூபாய் 1,500 கோடி மோட்டார் நிறுவன விரிவாக்க பணிக்காக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. எய்சர் நிறுவனம் ரூபாய் 1,500 கோடி மோட்டார் நிறுவன விரிவாக்க பணிக்காக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. சமநிலை பொருளாதாரம். காற்றாலை சூரிய மின்சக்தி பயன்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. காற்றாலை சூரிய மின்சக்தி பயன்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. மிகைமின் மாநிலமாக தமிழகம் திகழ்வதற்கு இது ஒரு காரணமாகும். வர்த்தகத்திலும் தொழிலிலும் தமிழகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சிறந்து விளங்கின. பூம்புகார் துறைமுகம் மிக சிறந்ததாக திகழ்ந்தது. வர்த்தகத்திலும் தொழிலிலும் தமிழகம் பல நூறாண்டுகளுக்கு முன்பாகவே சிறந்து விளங்கின. பூம்புகார் துறைமுகம் மிக சிறந்ததாக திகழ்ந்தது. இராணுவ தளவாட உற்பத்தியில் முதலீடு செய்ய தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இராணுவ தளவாட உற்பத்தியில் முதலீடு செய்ய தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்தார். 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டின் முடிவுரை. இந்த மாநாட்டின் முடிவுரையில் 2 நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் 304 புரிந்துணர்வுடன் 3,431 கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. அடுத்த உலக முதலீட்டாளர் மாநாடு 2021 நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த மாநாட்டின் முடிவுரை. 2 நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடன் 3,431 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. அடுத்த 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2021 நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்லோட் பண்ணுற வீடியோவை நல்லா படித்து எழுதி பாருங்கள். இன்னொரு டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.